நள்ளிரவு 1 மணிக்கு ஒரு இளைஞரின் வீட்டை சுற்றி போலீஸ் குவிப்பு. கைது செய்ய வந்தார்களா இல்லையா என்ற கேள்வியால் தமிழக அரசியல் களம் பரபரப்பாகியுள்ளது. ஜென்சி டிஎம்கே ஒருங்கிணைப்பாளரில் ஒருவராக செயல்பட்டு வரும் அன்பானந்தன் அரியப்பனை கைது செய்ய போலீசார் நள்ளிரவில் அவரது வீட்டிற்கு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வீட்டின் முன்பு குடியிருந்த உறவினர்கள் என்ன குற்றம், எதற்காக கைது செய்ய வந்திருக்கிறீர்கள், வாரண்ட் இருக்கிறதா என்ற போலீசாரிடம் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து திமுக ஆதரவாளர்கள் மற்றும் ஜென்சி டிஎம்கே நிர்வாகிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் போலீசார் அதிகாரப்பூர்வமாக இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உண்மையில் கைது செய்ய முயற்சி நடந்ததா, எந்த வழக்கின் அடிப்படையில் போலீசார் சென்றனர் அல்லது வேறு ஏதேனும் காரணமா, இந்த கேள்விகளுக்கு அதிகாரப்பூர்வ விளக்கம் வந்த பிறகே முழு உண்மை தெரிய வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவம் தற்போது தமிழக அரசியலில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. இது சட்டப்படி நடந்த நடவடிக்கையா அல்லது அரசியல் பழிவாங்கலா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நள்ளிரவு 1 மணிக்கு ஒரு இளைஞரின் வீட்டை சுற்றி போலீஸ் குவிப்பு. கைது செய்ய வந்தார்களா இல்லையா என்ற கேள்வியால் தமிழக அரசியல் களம் பரபரப்பாகியுள்ளது. ஜென்சி டிஎம்கே ஒருங்கிணைப்பாளரில் ஒருவராக செயல்பட்டு வரும் அன்பானந்தன் அரியப்பனை கைது செய்ய போலீசார் நள்ளிரவில் அவரது வீட்டிற்கு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வீட்டின் முன்பு குடியிருந்த உறவினர்கள் என்ன குற்றம், எதற்காக கைது செய்ய வந்திருக்கிறீர்கள், வாரண்ட் இருக்கிறதா என்ற போலீசாரிடம் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து திமுக ஆதரவாளர்கள் மற்றும் ஜென்சி டிஎம்கே நிர்வாகிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் போலீசார் அதிகாரப்பூர்வமாக இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உண்மையில் கைது செய்ய முயற்சி நடந்ததா, எந்த வழக்கின் அடிப்படையில் போலீசார் சென்றனர் அல்லது வேறு ஏதேனும் காரணமா, இந்த கேள்விகளுக்கு அதிகாரப்பூர்வ விளக்கம் வந்த பிறகே முழு உண்மை தெரிய வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவம் தற்போது தமிழக அரசியலில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. இது சட்டப்படி நடந்த நடவடிக்கையா அல்லது அரசியல் பழிவாங்கலா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.